பக்தி ஒலி நேயர்களுக்கு வணக்கம். பார்த்தோன்னா மக்கள் வீட்டுங்களில் பார்த்தோன்னா இந்த செடியை வச்சா நல்லதா, அந்த செடியை வச்சா நல்லதா, இல்லை இந்த செடியை வச்சா பணம் வருமா, இல்லை அந்த செடியை வச்சா பணம் வருமா, நிறைய குழப்பங்கள் இருக்கும் மக்களுக்கு. ஏன்னா மக்களுடைய ஆசையை பார்த்தோன்னா இப்படிதான் டிஃப்ரெண்டா இருக்கும், வித்தியாசமா இருக்கும், ஒரு எண்ணங்களே இருக்காது. அப்போ நம்ம எத்தனையோ செடிகள் வாங்கி வைக்கலாம். அதுல பார்த்தோன்னா சில பேருக்கு நன்மை உண்டாகும், சில பேருக்கு அது பார்த்தோன்னா தெரியாம வேற செடியை கூட வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அதே ஆபத்துல கூட முடியும். நிறைய பேர் இப்பெல்லாம் பார்த்தோன்னா இந்த முள் செடிகள், இந்த மாதிரி சோ செடிகள்லாம் வச்சிருப்பாங்க. அந்த வீட்டுல அது வச்சதுனாலே கூட சில பேருக்கு கஷ்டம் வரும், பணம் பிரச்சனை நிறைய உண்டாகும். அப்படியேப்பட்ட விஷயத்துல பணம் தெரியாம செய்யறதுதான் மிக தவறு. அப்போ நம்ம தெரிஞ்சு செய்யக்கூடிய ஒரு மூலிகை பார்த்தோன்னா இப்போ பார்த்தோன்னா மக்களுக்கு பார்த்தோன்னா நிறைய மூலிகைகள் நம்ம மக்களிடையே கொண்டு போனோம், மக்கள் நன்மை அடையணுன்ற ஒரு எண்ணத்துக்காக கருமஞ்சள். இப்போ பார்த்தோன்னா இந்த கருமஞ்சள் பார்த்தோன்னா நிறைய இடத்துல கிடைக்காது. இந்த மணல் உள்ள இடத்துல பார்த்தோன்னா கருமஞ்சள் கிடைக்கும். இந்த செடிகளுக்குள்ள அடியில பார்த்தோன்னா நம்ம இந்த கருமஞ்சள் இது மாதிரி எடுத்தங்கன்னா மணல் இருக்கணும். அந்த மணல்ல இந்த கருமஞ்சள் எடுத்து, இந்த கருமஞ்சள்னு பேர் சொல்லுவாங்க. சாமி இது கருப்பா இருக்குமா, இல்ல சிவப்பா இருக்குமா, வெள்ளையா இருக்குமான்னு நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் கருமஞ்சள்லாம் கருப்பா இருக்குன்னு நினைச்சிடாங்க, தயவுசெய்து சொல்றேன். இதை ரெண்டா அர்த்தம் நீல கலர்ல வரும். நீங்க நல்லா போய் பாருங்க, யூடியூப்ல கூட ஏதாவது ஒரு இதுல போட்டு இருப்பாங்க, இல்ல மூலிகை நேர கூட இதை பச்சை அறுத்து சென்டர்ல பார்த்தோன்னா நீல கலர் இருக்கும். இதுதான் ஒரிஜினல் கருமஞ்சள். இந்த கருமஞ்சள்ல ஒரு குறுகிய ஒரு 10 வருஷம் முன்னான இந்த கருமஞ்சள் ஒரு பெரிய பிரபலம். இந்த கருமஞ்சள் பார்த்தோன்னா 50,000 kg, இப்படி ஒரு கருமஞ்சள் 500, 1000, இப்படி எல்லாம் சின்ன சின்ன பீஸ் எல்லாம் ஒரு பெரிய ஒரு இதுக்கு போயிடுச்சு, கொண்டு போயிட்டாங்க. அப்போ பார்த்தோன்னா அந்த கருமஞ்சள் எங்கேயுமே கிடைக்காது. எல்லாம் பார்த்தோன்னா எங்கேயோ ஒரு இடத்துல போய் கிடைக்கும். இன்னைக்கு பார்த்தோன்னா எல்லா இடத்துல ஈஸியா விதை எல்லா இடத்துலயும் நாட்டு மருந்துகளை எல்லா இடத்துல விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பீஸ் 100 ரூபாய், இல்ல 150 ரூபா, இல்ல செடியை நீங்க போனீங்கன்னா ஒரு 200 ரூபாய், 50 ரூபாய் கூட கிடைக்கும். இந்த மாதிரி விஷயம் இருக்கும். இந்த கருமஞ்சள் செடியை நீங்க என்ன பண்றீங்கன்னா வீட்டுங்களில் ஒரு தொட்டி வாங்கி வச்சுங்க. அந்த தொட்டியில நீங்க என்ன பண்றீங்கன்னா செடியே கிடைக்காது, நீங்க இந்த மாதிரி பச்சையே வாங்கி வச்சுங்க. இதுல வச்சு இதுல நீங்க பார்த்தோன்னா எருவு, நாட்டு பசு இல்ல எந்த பசு இருந்தாலும் சரி, அதோடைய எருவும் களிமண் மணல் 3ம் கலந்துருங்க. 3ம் கலந்துட்டு இதை வச்சு ஒரு 2-3 விதை போட்டு பூமியில அந்த தொட்டியில போட்டு நல்லா தண்ணி ஊத்திட்டு வந்தாங்கன்னா இது என்ன ஆகுன்னா இது நல்லா இந்த மாதிரி செடி வந்துடும். இந்த மாதிரி செடி வர வர என்ன ஆகுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இவ்வளவுண்டு தான் வரும், அப்புறம் இவ்வளவு பெருசு வரும் ஒரு கருமஞ்சள். அது 4 அடியில சுருங்குனா இவ்வளவு பெருசு வந்துடும். இதை நம்ம என்ன பண்றாங்கன்னா இந்த கருமஞ்சள் நம்ம பெருசா வந்த உடனே நம்ம இதை முறைப்படி வெள்ளிக்கிழமை, எப்பவுமே வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, சனிக்கிழமை இந்த நாட்கள்ல தனவசியத்துக்கு உண்டான நாட்கள், பொதுவாகவே நீங்க அந்த நாள்ல பயன்படுத்திக்கலாம். நீங்க வெள்ளிக்கிழமை இந்த கலங்கை நீங்க என்ன பண்றாங்கன்னா முறைப்படி பூஜை பண்ணி மனசார வேண்டி இந்த கலங்கை எடுத்துட்டு இதை நீங்க என்ன பண்றாங்கன்னா வீட்டு பூஜை அறையில ஒரு கிண்ணத்துல என்ன பண்றாங்கன்னா ஒரு கிண்ணம் எடுத்துங்க. அந்த கிண்ணத்துல என்ன பண்றாங்கன்னா இதை வச்சுட்டு இது மஞ்சள் பூசிருங்க. மஞ்சள் பூசிட்டு அந்த கிண்ணத்துல இதுக்கு வாசனை திரவம் கொட்டிட்டு அந்த கிண்ணத்துல வச்சுட்டு நீங்க பூஜை பண்ணின்னு வந்தாங்கன்னா லட்சுமி கட்டாசம் நிறைஞ்சிருக்கும். ஏன்னா இதுல என்ன ஆகுன்னா தனவசியம், பணம் வரக்கூடிய இந்த கருமஞ்சள் பணத்தோட சேரக்கூடிய விஷயம். இதுலயும் ஆற்றல் இருக்கு. அதே மாதிரி இது ஆகாச சக்தி இழுக்கக்கூடிய விஷயம் இருக்கு. இதுல அந்த பூஜை அறையில வைக்கும் போது நீங்க பூஜை பண்ண இது என்ன ஆகுன்னா நம்ம பணவசியம் உண்டாகும். பணவசியம் உண்டாகும் போது அப்ப நம்ம வீட்டுல பணம் ஒரு 1000 ரூபாய்க்கு 2000, 3000 அப்படியே சேர்ந்து கொண்டே போயிடலாம். ஏன்னா இந்த கருமஞ்சளுக்கு அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. இதை நீங்க அது மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்து நீங்க பீரோல இதை நீங்க பீரோல கூட நீங்க என்ன பண்றாங்கன்னா இதுக்கும் மஞ்சள் பூசி குங்கெல்லாம் வச்சுட்டு இதை நீங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பட்டு துணியில சுத்திட்டு காசு பணம் எங்கக்குதோ அந்த இடத்துல வச்சுட்டீங்கன்னா நிச்சயமா அந்த இடத்துல பணம் அதிகரிக்கும். அப்படியும் பண்ணிக்கலாம். அடுத்து இதேவே நீங்க என்ன பண்றாங்கன்னா இதை நம்ம ஒரு பச்சை கற்பூரம் போட்டு இப்ப ஓமம் போடுறாங்கல்ல, எல்லா சாமியாருங்க என்ன பண்ணுவாங்க, கோயில் ஓமம் முடிச்சுட்டு லாஸ்ட் அந்த தர்பை புல்ல எரிச்சு எல்லாருக்கும் மை மாதிரி நெத்தியில வச்சு விட்டுருவாங்க. அப்ப பார்த்தோன்னா அந்த ஓமம் பண்ண அத்தனை சக்தி அதுல வரும்ன்ற ஒரு ஐதீகம். அதே மாதிரி நீங்க கூட இதை லாஸ்ட் ஃபைனல்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு பச்சை கற்பூரம் போட்டு எரிச்சு இதை தினமும் அந்த நெய்யில் குழப்பி நெத்தியில வச்சுட்டு போனாங்கன்னா பணம் கொண்டே இருக்கும், தனவசியம் வேலை செஞ்சுனே இருக்கும். அதே மாதிரி நம்ம தொழில் ரீதியே போறோங்க, ஒரு 5000 நம்ம விற்கணும்னு ஒரு கற்பனை பண்ணிட்டு போனா 5100 ரூபாயை விற்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஒரு கடன் கேட்க போறோங்க, கொடுக்க மாட்டேன்ருவாங்க. அவங்க கூட போயிட்டு இதை கூட நம்ம கையிலேயோ ஒரு நெத்தியில வச்சுன்னு போனா கேட்டாலும் கொடுப்பாங்க. இன்னொன்னு பார்த்தோன்னா கடன் கொடுப்பாங்கன்னு நினைச்சு உடனே இந்த மைய வச்சுன்னு எல்லாரும் கடன் கேட்க போயிடாருங்க. தயவுசெய்து சொல்றோம், அதுவும் ஒரு பெரிய தப்பு. நீங்க என்ன பண்றீங்க,
கடன் வாங்கி கொடுக்கறதுக்கு கடத்தை நீங்க இப்படி இன்னொரு கடத்தை இப்படி வாங்கி கொடுப்போங்க. இந்த கடன் வட்டி மேல ஆகி நீ எந்த கடத்தை எந்த மஞ்சாலும் வச்சாலும் சரி, எந்த லட்சுமி வீட்டுக்கு வந்தாலும் நிச்சயமா உங்களுக்கு கடன் அடையாது. நீங்க கடன் எதுக்குன்னா ஏதாவது ஒரு திருமணம் இந்த மாதிரி விஷயம், இல்ல ஒரு கெட்ட காரியங்கள், வீட்டுல யாராவது இறந்துட்டாங்க, அந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் கடன் வாங்கணும். நீங்க சும்மா போறது, ஆடம்பர வாழ்க்கை கடத்தை வாங்கிட்டு வந்துடுறது, கடத்தை வாங்கிட்டு உடனே சாமி கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு கடத்தை கழிக்கணும், அதுக்கு என்ன மைக்குதா இதுக்குன்னு ஒரே தொந்தரவு. தயவுசெய்து சொல்றேன், உழைச்சாதான் பணம் வரும். உழைக்காமே சும்மா கலங்க வச்சுட்டு மைய வச்சுட்டாலும் வராது. இது உங்களுக்கு என்னன்னா அந்த பிராத்தத்தை உருவாக்கும். அந்த பிராத்தத்தை பணம் சேஃப்டி ஆக்குறது, ஒரு வேலை இல்லாத வேலை கிடைக்க வைக்கும், ஒரு 10 ரூபாய் நமக்கு வசி ஆகும். அதுக்காக தான் இந்த மூலிகைகள் இதெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்றது. ஏன்னா நான் பணம் வரும், கோடீஸ்வரர் ஆனு சொல்லிட்டு உடனே எங்க சாமி நான் வச்சுட்டேன்னு கோடீஸ்வரன் கேள்வி கேட்கலாம், புரியுதுங்களா? ஆனா கோடீஸ்வர ஆகக்கூடிய யோகம் கொடுக்கும். அதை நீ முறையே பயன்படுத்தினா நிச்சயம் இன்னைக்கு 100, நாளைக்கு 1000, நாளைக்கு 5000, 10,000 இப்படி கூட சேர்த்தலாம். எவ்வளவு பேர் ஒரு சாதாரண மூலிகை வச்சு கூட பெரிய ஆள் ஆயிக்கிறவங்க ஏன் அவங்களுக்கு எல்லாம் பழிச்சிச்சு மத்தவங்களுக்கு பழிக்கல அப்படின்னு கேள்வி கேட்க. மற்றவங்க அது கரெக்டா முறையை பண்றதில்ல. இவங்க பாட்டு கலங்க வாங்கி வச்சிருவாங்க, அங்க போய் கடன் வாங்குவாங்க, அந்த கடத்தை வாங்கறதுக்கு இன்னொரு கடத்தை வாங்கி கொடுப்பாங்க. இப்படி இருக்கும்போது என்ன பண்ணும், இந்த கலங்க இருந்தாலும் சரி, லட்சுமியே கூட்டினு நான் ஊர்ல உட்கார வச்சாலும் கடன் கிடையாது. அதனால தெய்வம் சொல்றோம், கடத்தை நம்ம குறைக்கணும். அப்பதான் இந்த மூலிகைகள்லாம் வேலை செய்யும். உழைக்கணும். உழைச்சி நம்ம என்ன பண்றோம்னா சிக்கனப்படுத்தணும். 10 ரூபாய் சம்பாதிக்கிற போது நம்ம என்ன பண்ணோம், ஒரு நாளைக்கு இன்னைக்கு கூலி பார்த்தோன்னா 500 ரூபாய். 500 ரூபாய் கூலின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு 200 ரூபாய் இல்லைன்னாம நம்ம தனி எடுத்து வச்சுன்னா 300 ரூபாய் குடும்ப செலவு வைக்கணும். நீ என்ன பண்ற, 500 ரூபாய் சம்பாதிப்ப, அங்க 500 ரூபாய்க்கு 600 ரூபாய் செலவு பண்ணுவேன். அப்போ என்ன பண்ணுவோம், சிக்கன் இல்லைன்னா இன்னும் லட்சுமி என்ன பிரயோஜனம்? தயவுசெய்து சொல்றோம், வராது. அதனால மனிதனுடைய எண்ணங்கள் நம்ம எவ்வளவு சிக்கனப்படுத்தணும், நம்ம எவ்வளவு ஒழுங்கா இருக்கணும், எப்படி வாழணுன்ற அந்த கற்பனை வச்சாதான் இந்த மூலிகையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அடுத்த கட்ட கொண்டு போகும். அதனால இந்த மூலிகையுடைய இது அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லானது. அடுத்து இந்த செடியை நீங்க என்ன பண்ணுங்கன்னா, தினமும் வீட்டுங்கள்ல ஒரு காம்பவுண்ட் செருவுல வீட்டுக்கு மேல இதை வளர்த்திட்டு தினமும் நீங்க என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு பால் சூடு பண்ணி எடுத்துன்னு வரக்கூடாது. பச்சை பாலை எடுத்துன்னு இது ஊத்திட்டு கொஞ்சமா மனசார இதை தொட்டு வழிபட்டு, லட்சுமி தேவி இல்ல குபேரா இல்ல செல்வ கணபதி இல்ல சொர்ணாட்ச பைரவா என்னும் மனசார வேண்டி எனக்கு இன்னைக்கு பணம் லட்சுமி கடாசம் கிடைக்கணும், 10 ரூபாய் நான் சம்பாதிக்கிறது நிலைச்சு நிக்கணும்னு மனசார வேணும்னா தொட்டு நிச்சயம் உங்களுக்கு அது பார்த்தோன்னா பணம் நிற்கும். அந்த வீட்டுல செலவாகாது, அப்படியே பணம் சேஃப்டி ஆகும். வீட்டுங்களில் பார்த்தோன்னா இந்த நோய் நொடினாலதான் அந்த வீட்டுல பணம் செலவாகுது. இந்த நோய் நொடி குறைஞ்சின்னா அந்த வீட்டுல பணம் உயர்ந்து போயின்னு இருக்கும். இந்த நோய் நொடியை குறைக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும்னா ஒரே வழி ஆன்மீகம், பக்தி. ஒழுங்கா நம்ம என்ன பண்ணணும், அமைதியா ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் அன்பா பேசணும், யாருக்கிட்டையும் கோபப்படக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது. எப்படி வாழணுன்ற தத்துவத்தை கத்துக்கணும்னா நிச்சயம் உனக்கு எல்லாமே தேடி வந்துடும். பணம் என்ன, பேர் புகழ் எல்லாமே வந்துடும். நம்ம கிட்டதாங்க இதுங்க எல்லாமே, வேற எங்கேயுமே கிடையாது. நம்ம மனசு வச்சு நம்ம கோடீஸ்வரன், நம்ம மனசு வைக்கலாம் கோடீஸ்வரன் கிடையாது. நம்ம உறுதுணையே நான் வளருவேன். நான் சொன்னேன் 20 வருஷம் முன்ன நான் சொன்னேன், இதுல பார்த்தோன்னா நிறைய இதுல சொன்னேன், நான் என்னைக்கு நாள் டிவியில் வருவேன், அதில் வருவேன், இதுன்னு எல்லாம் சிரிச்சாங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்னேன், வாழ்க்கையில நான் ஜெயிச்சு காட்டுவேன் நீ சொன்னேன். இன்னைக்கு ஜெயிச்சுன்னு வந்துக்கிறேன். காரணம் அந்த விடாமுயற்சி, அந்த தொழிலுடைய தர்மம், நியாயம், நேர்மைன்றதுனால ஒரு வெறித்தனமா உண்மையே இருக்கிறேன். அதனால தான் நான் ஜெயிக்கிறேன். அதனால தான் நீங்களும் இந்த மாதிரி மூலிகைகள் பார்த்தோன்னா வீட்டுல வளர்த்திட்டு அதுல நம்ம ஒவ்வொரு விஷயங்களை நம்ம மனப்பூர்வமா ஏத்து முழு நம்பிக்கையோட முழு பக்தியோட செயல்படுத்தினா நிச்சயம் வாழ்க்கையில நமக்கு வெற்றி உண்டாகும். பணம் பிரச்சனையும் இருக்காது. பணம் நம்ம கிட்ட வரணும்னா ஒரு சாதாரண ஒரு விஷயம், நீங்க உழைக்க கூட தேவையில்ல. மனசை தூய்மையாக்கினா நிச்சயமா உட்காந்த இடத்துலயே நம்ம தெய்வ ஆற்றலோட அந்த நேர்மையை நாயனத்தாலே ஒரு போன்லயே கூட சம்பாதிக்கக்கூடிய வழி இருக்கு, இல்ல பேச்சு திறன்லயே வழி இருக்கு, இல்லைன்னா ஏதாவது ஒரு இதுல ஒவ்வொரு ரூபாயும் நம்ம சேர்த்து ஒரு இதுல பிசினஸ் பண்ணா அதுலயே கூட வெற்றி கொண்டான விஷயம் இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதுக்கு காரணம் நம்ம பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயம் நம்ம கையில தான் இருக்கு, வேற யாரு கையில இல்ல. அதனால தயவுசெய்து சொல்றேன், இந்த மூலிகைகள் பயன்படுத்தி நிச்சயம் நீங்க நல்ல பயன் பெறுங்க. ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நமச்சிவாயா.